ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வெறித்தனமான ஆக்ஷன் நிறைந்த மேனேஜர் கிம் மான்வாவோட எபிசோட் 01ல இருந்து 08 வரைக்குமான ஷார்ட் எக்ஸ்பிளனேஷனை தான் பார்க்க போறோம். ஆரம்பத்துல மேனேஜர் கிம் ஒரு சாதாரண கம்பெனில மேனேஜரா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவரோட உலகமே அவரோட பொண்ணு மிஞ்சி தான். மிஞ்சி ஸ்கூல்ல சில ரவுடி பசங்களால ரொம்பவே கஷ்டப்படுவா. ஆனா கிம் தன்னை ஒரு சாதாரண மனுஷனா காட்டிக்கிறதுக்காக அந்த பசங்க கிட்டயும் அவங்க அப்பா அம்மா கிட்டயும் ரொம்பவே பணிவா நடந்துக்குவாரு. இவர் ஏன் இவ்வளவு பணிவா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவரோட உண்மையான அடையாளம் வெளியே தெரிஞ்ச அரசாங்கத்துக்கே பெரிய பிரச்சனை வரும். இப்படி போய்கிட்டு இருக்கிறப்போ அந்த ரவுடி கும்பல் மிஞ்சிய ஒரு மோசமான திட்டத்துக்காக கடத்திடுவாங்க. தான் உசுரான புண்ணை காணோன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த அமைதியான மேனேஜர் காணாம போய் அவரோட உண்மையான முகம் வெளியே வரும். உண்மையில அவர் யார் தெரியுமா? அவர் ஒரு முன்னாள் பிளாக் ஆப்ஸ் வீரர். அதாவது எதிரி நாட்டுக்குள்ள ரகசியமா புகுந்து வேலைய கச்சிதமா முடிக்கிற ஒரு மரண மெஷின். மிஞ்சிய தேடி போற வழியில குறுக்க வர்ற அத்தனை ரவுடிகளையும் வெச்சு செய்வாரு. இங்கதான் அவரோட CQC, அதாவது துப்பாக்கி கூட இல்லாம வெறும் கையாலேயே எதிரியோட எலும்ப சுக்குநூறா உடைக்கிற வித்தை இது. கதை நகர நகர இது வெறும் ஒரு சாதாரண ரவுடி கும்பலோட கடத்தல் இல்லைன்னோ, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் நெட்வொர்க் இருக்குன்னு தெரிய வரும். இந்த நேரத்துல தான் ஹான் சூ சியோங் என்ட்ரி கொடுக்கறாரு. இவர் மேனேஜர் கிம்மோட பழைய நண்பர். மேனேஜர் கிம்முக்கு உதவி பண்ண இவரும் இப்ப களத்துல இறங்குவாரு. கிரவுண்ட் ஹாக்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பெஷல் போலீஸ் டீம் கிம்ம தடுக்க வரும். அந்த போலீஸ்காரனை ஹான்சு காத்திலேயே 4 வாட்டி சுழண்டு மிதிச்சு தண்ணிக்குள்ள தள்ளுவாரு. அதே நேரத்துல கிம் மிஞ்சிய அடைச்சு வச்சிருக்கிற அந்த ஃப்ரீசர் ரூம் கதவை சுக்கு நூறா உடைச்சிட்டு உள்ள மாசா என்ட்ரி கொடுப்பாரு.